சரஸ்வதியே வேணும் அம்மோ
என்னமா 14 லோகத்தையும் படைத்து 224 புவனங்களையும் படைத்து 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களையும் படைத்து சிறிய உயிர் சிற்றெரும்பு பெரிய உயிர் மத யானை வரைக்கும் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளையும் படைத்து ஓர் அறிவு முதல் இரு அறிவு படைத்த 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களையும் படைத்து ஆண்டவனாகிய சிவபெருமான் நாமளுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று எப்படி படியளந்து வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? நாளி நல்ல தீனை எடுத்து நாடு எங்கும் படியளங்க பணிவிடைகளை செய்து ஆண்டவனும் தேவியுமாக ஆதி கைலாசத்திலே குழுவிருந்து வாரபோது இப்படியாக ஆண்டவன் சிவபெருமான் அன்றாடம் படியளக்க செல்வது வழக்கம். அதே போலவே ஆண்டவனாகிய சிவபெருமான் மறுநாள் தினத்திலும் படியளக்க பயணமாகிறார். பார்த்தால் பார்வதா தேவி ஆண்டவா பரம்பொருளே தினமும் படியளக்க போறேன் போய்கிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு நாங்களும் உங்களோட படியளப்ப பார்க்க நானும் வருவேன் என்று பார்வதா தேவியானவள் எப்படி சொல்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா? ஆண்டவனே பகவானே பகவானே உலகமெல்லாம் சொன்ன போதே ஏது சொல்வாயே
இருந்திடமோ பார்வதியே ஒவ்வொரு விதமா படைச்சிருப்பேன். ஒருத்தரை கூனனா படைச்சிருப்பேன். ஒருத்தரை குருடனா படைச்சிருப்பேன். ஆமா. கூன், குருடு, செவிடு, பேடு. பேடு. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒருத்தனை இந்த உலகத்துல பணக்காரனா படைச்சிருப்பேன். ஒருத்தனை அங்கதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காதம்மா. ஆமா. ஒருத்தரங்க ஏழையா படைச்சிருப்பேன். ஏழையா படைச்சிருப்பேன். ஆமா. அங்கதான் 21 பொட்ட பிள்ளைய கொடுத்திருப்பேன். 21 பொட்ட பிள்ளை. ஆமா. ஒருத்தர் மாளிகையில வாழ்வார். ஒருத்தர் மதுகுடிசையில வாழ்வார். இதெல்லாம் என்னுடைய படைப்பு பார்வதி. நீயோ பெண்ணா பிறந்தவ. ஏழை மனம் கொண்டவர். வாய வச்சுக்கிட்டு சும்மா வரமாட்ட. பேசிக்கிட்டே வருவ. ஆகையினாலே கைலாசத்திலே இருந்து வா என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் படியலக்க பயணமாகின்றார். பார்த்தால் பார்வதா தேவி இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் படியலக்க சென்றாலும் இவருடைய படியலப்பை நாமல் பரிசோதித்தாக வேண்டும் என்று அம்மை பார்வதா தேவியானவர் யாரை வரவழைத்தால் தெரியுமா? யாரு? விஸ்வகர்மாவை வரவழைத்து தேவி பார்வதியாள் ஆரம்மையா விஸ்வகர்மாய் செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வாப்பா. ஆதிசக்தி சொன்ன போதே விஸ்வகர்மா எது அப்படியே ஆட்டுமென்று இடமதிலே கொடுப்பாரோ பார்வதா தேவியானவர் கையிலே வாங்கி ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று இந்த சிமிழுக்கு தகுந்த உயிர் எந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? நம்ம குடத்துக்கார பிடிச்சு அடப்புமா? முடியாது. ஏன்? சிமிழு சின்னதா இருக்கு. அப்ப நம்ம கட்டக்கார தம்பி அடப்புமா? அதுவும் முடியாது. அப்ப யாரை அடைக்கலாம்? பார்த்தால் பார்வதா தேவியானவர் பக்கம் பார்க்க சித்தெரும்பு சாரசாரையாக செல்கின்றது. எறும்பு சாரசாரையா போகுது. ஆமா. இந்த சிமிழுக்கு ஏற்ற உயிர் அதுதான். இந்த உயிர் தான் என்று என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன திருவுயிரா சித்தெரும்பு சிமிழுக்குள்ள கிடைத்தாள் காணி போட்டு போட்டு தான பட்டதிலே வருவார் என்று
வரும் பொழுது எப்பவுமே ஆண்டவனை எதிர்பார்த்து ஆமா எதிர்பார்த்து இருப்பா. பாத பூஜைகளை முடிப்பா. ஆமா பணிவிடைகளை செய்வாள்ல. அன்னைக்கு பகவான் கைலாசம் வரும் பொழுது என்ன அவ ஏறிட்டு பார்க்கல, ஏத்து முழிக்கலையா, ஏத்து முகம் முழிக்கல. ஆமா பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். என்ன இன்னைக்கு இவளுக்கு என்ன ஆச்சு, என்ன ஒரு மன வருத்தம், ஏன் இப்படி இருக்கா என்று அதானே ஆண்டவனாகிய சிவபெருமான் அம்மை பார்வதாதேவி இடத்திலே வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? எப்படியம்மா? அம்மா அம்மா பார்வதியே அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்க போது? உங்க அருளால எனக்கு எந்த குறையும் இல்லையா? ஆனா உங்க மேல ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் பார்வதி? நீங்க இன்னைக்கு எல்லா உயிர்களுக்கும் வடியளந்து வந்தீர்களா? அளந்திருக்கனே. ஆண்டவனாகிய சிவபெருமான் எம்மா பார்வதி பெரிய உயிர் சிற்றெரும்பு, பெரிய உயிர் மத யானை, கருப்பைக்குள் இருக்கும் சிசுவுக்கும் கல்லுள்ள தேரைக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கும் நான் வடியளந்தேன் பார்வதி. உனக்கு என்னம்மா சந்தேகம்? ஏன் இவ்வளவு நாள் இல்லாத சந்தேகம் உனக்கு என்ன என்று ஆண்டவன் கேட்க, ஆதிபரா சக்தியானவர் ஆண்டவா பரம்பொருளே, நீங்க எத்தனையை சொன்னாலும் சரி, இன்னைக்கு எனக்கு உங்க மேல சந்தேகம். என்ன சந்தேகம் சொல்லு? அம்மை பார்வதாதேவி சொல்ல ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா? அம்மா அம்மா பார்வதி ஆண்டவன் வார்த்தையே இருந்தாலும்
வருகுதையோ 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 பரிசோதித்தாய் பாரு ஆண்டவன் சொல்ல அம்மை பார்வதா தேவியானவள் ஆண்டவா பரம்பொருளே நீங்கள் எத்தனை செய்தாலும் உங்களை பரிசோதித்து விட்டேனே ஆண்டவா என்று என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னமா சொல்லுதார்? ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகளோ வார்த்தைகளோ இருந்திட்டாலோ மாயமில்லை மாயோமில்லை இருந்திட்டாலோ மாயமில்லை மாயோமில்லை இருந்திட்டாலோ மில்லை மாயோமில்லை 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 பொறுக்க வேண்டும் குற்றம் செய்த குற்றம் பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டும் பொறுக்க வேண்டும் பார்வதி என்னை இப்படி பரிசோதித்து விட்டாயே அதானே அந்த பாவம் உன்னை சும்மா விடாதில்ல என்று ஆண்டவன் சொல்ல பார்வதா தேவியானவள் என்ன ஆண்டவா பரம்பொருளே உங்களுக்கு செய்த பாவத்தை நான் தீர்க்கணுமானால் ஒரு குழந்தையாலத்தான் முடியும். ஆமா அந்த குழந்தை வரம் எனக்கு வேண்டும் என்று கேட்க சரி ஆண்டவனாகிய சிவபெருமானிடத்திலே அந்த பார்வதா தேவியானவள் எப்படி கேட்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? கொஞ்சி நல்ல விளையாடு குழந்தை ஒன்று எனக்கு வேணும்
சிவபெருமானிடத்திலே குழந்தை வரம் கேட்க சரி ஆண்டவன் சிவபெருமானானவர் என்ன அம்மா பார்வதி பார்வதி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணுமானா ஆமா 10 மாதம் 300 நாள் ஆகும். ஆமா 300 நாள் ஆகும். நீ என்ன நாளைக்குள்ள குழந்தை வரம் கேட்டியே சரி இந்த பிறந்த குழந்தையானது எப்படி உலகத்திலே தாய்மார்கள் எப்படி தவம் இருப்பார்களோ அதை போன்று தவம் இருக்க வேண்டும். நீ அதுவும் ஆளனில்லா ஆண் குழந்தை கேட்க என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் அந்த ஆதிசக்தி பார்வதா தேவி இடத்திலே எம்மா பார்வதி ஆளனில்லா ஆண் குழந்தை கேட்கியே என்னால குழந்தை வரம் தர முடியாது என்று ஆண்டவன் சொல்ல அம்மை பார்வதா தேவியானவள் ஆண்டவா சிவபெருமாளே என்ன செய்வீங்களோ ஏதி செய்வீங்களோ தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று கேட்க அங்கே ஆண்டவனுக்கும் பார்வதிக்கும் தர்க்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே யார் வருகின்றார் உண்மையிலே சிறந்தவா யாரு பூமாதேவி பூமாதேவி எதுக்கு வரா அதாவது அந்த காலத்துல பிறப்பை தவிர இறப்பென்னா என்னன்னே தெரியாதுல்ல ஆமா பூன்குருகி குறுக்கெல்லாம் முளைத்து மீண்டும் 6 மாத குழந்தையாகவே இருப்பாங்களாம். அந்த பூமாதேவிக்கு உயிர் சுமை தாங்க முடியாமல் ஆண்டவனை பார்க்க வருகின்றார். அந்த ஆண்டவனிடத்திலே இந்த பூமாதேவி பெண்கொடியானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவா பரம்பொருளே எனக்கு உயிர் சுமையை தாங்க முடியல, ஆகையினாலே எனக்கு உயிர் சுமைகளை குறைச்சு தர வேண்டும் என்று கேட்க ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? எப்படிமா? அப்படியே ஆட்டுமென்று ஆட்டுமென்று சிவபெருமாள் தேவி பெண்கொடியா நான் படைத்த இந்த உலகத்திலே வரையோசை அடித்து வர வேண்டும். எப்படி அடிக்கணும்? நான் படைத்த இந்த உலகத்திலே இன்று முதல் பூ இருக்க, பிஞ்சிருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனியிலையும் கனிந்த கனி மட்டும் பழுத்து திரும்படி அடிக்க சொல்கின்றார். அந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் சொல்ல அந்த தெய்வகுரு வள்ளுவரானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆண்டவன் தான் வார்த்தை ஆண்டவன் பகவான் இவரை சாபத்தை தானே கொடுக்க சொன்னாரு. இவரை கொஞ்சம் கோபப்படுத்தினாதான் இவர் நல்ல முரசை அடிப்பார் என்று சொல்லி அங்கே பூலோகத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பிள்ளைகளை எல்லாம் வரவழைத்து எப்பா அதோ பாருங்க, அவர் ஒரு கிறுக்கன். ஆமா, அவர் ஒரு லூசு. அவர் மேல கல்ல கட்டி எல்லாம் பிறக்கி ஒரு பைத்தியம். ஆமா, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லவா வேணும்? கல்லும் கட்டியுமாக கொண்டு இந்த பையன் அப்படித்தான் அப்பல இருந்து எரிஞ்சிட்டு இருக்கான். ஆமா, எரிய ஆரம்பித்தனர். அங்கே
வள்ளுவருக்கு வழி பொறுக்க மாட்டாமல் அதானே அந்த வள்ளுவரானவர் ஆண்டவன் எப்படி அடிக்க சொன்னாரு? எப்படி? பூ இருக்க 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 காய் இருக்க ஆமா கனி இருக்க கனியிலையும் கனிந்த கனி மட்டும் வளர்த்து வரும்படி அடிக்க சொன்னாரு. அந்த வள்ளுவர் எப்படி அடிக்காரு? அதற்கு மாறாக பூதீர பூமாதேவி பெண்கொடியானவர் அவளுக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாக இருக்கு. ஆமா, அதாவது அந்த காலத்துல பிறப்பித்தவரை இறப்புனா என்னன்னே தெரியாது. ஆமா, நாவே பார்த்தது கிடையாது. அதனால அந்த மக்களுக்கு அந்த பிணத்தை எல்லாம் கொண்டு போய் என்ன செய்யணும் யாது செய்யணும்னே தெரியல. ஆமா, அந்த காலத்துல பிணம் என்று சொன்னால் அதை மையம் என்று அழைப்பார். ஆமா, அந்த மையத்தை எல்லாம் ஒன்றாகவே சேர்த்து அதை ஒரு இடத்துல கொண்டு குமித்ததனாலதான் அதற்கு மையான களம் என்று பெயர் வந்தது. இந்த பூமாதேவி பெண்கொடியானவள் உயிர்ச்சுமையை காட்டிலும் பிணச்சுமை தாங்க முடியாமல் இங்கே வருகிறார். எங்க பூமாதேவி பெண்கொடியாள் குறைச்சி தாங்கோ பகவானே எனக்கு பிணச்சுமையை குறைச்சு தாருங்க என்று கேட்க ஆண்டவனாகிய சிவபெருமான் எம்மா பூமாதேவி உனக்காக இந்த பூலோகத்திலே நான் ஒரு அவதாரம் எடுப்பேன். என்ன அவதாரம்? அந்த அவதாரத்திலே நான் பிள்ளையாகவே பிறந்து உன்னுடைய பிணச்சுமையை குறைச்சி தருவேன். அம்மா ஆண்டவா பரம்பொருளே, நீங்கள் எப்படி அவதாரம் எடுக்க போகிறீர்கள் என்று கேட்க ஆண்டவனாகிய சிவபெருமான் நாம் பிள்ளையாக வந்து பிறக்க போறேன் Let go.
பிறக்க போறேன் சுடுகாட்ட காக்க போறேன் பிறக்க போறேன் பிறக்க போறேன் கொடுக்க பார்த்தால் பார்வதா தேவியானவள் என்னம்மா அப்படியே ஓரத்துல நின்னு பார்த்துட்டே நிக்கா. பார்க்கல. அம்மா அந்த ஆண்டவன் கிட்ட நம்ம செய்த பாவத்தை தீர்க்கத்தானே ஒரு பிள்ளை வரம் கேட்டேன். அந்த ஆண்டவன் நமக்கு இல்லன்னு சொல்லிட்டாரு. அம்மா அந்த பூமாதேவிக்காக இந்த உலகத்துல ஒரு அவதாரம் எடுக்க போறேன்னு சொல்லுறாரு. இந்த பகவானை சும்மா விடக்கூடாது. ஆமா என்று பார்வதா தேவியானவர் ஆண்டவனிடத்திலே வந்து ஆண்டவா பரம்பொருளே உங்களுக்கு செய்த பாவத்தை தீர்க்கத்தானையா ஒரு பிள்ளை வரம் கேட்டேன். எனக்கு இல்லன்னு சொல்லிட்டீங்க. இந்த பூமாதேவிக்கு ஒரு அவதாரம் எடுக்க போறேன்னு சொல்லுதீங்களே என்று அம்மை பார்வதியா தேவியானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா? பிள்ளையாக வந்து பிறந்தீரானா சொல்லுதியா? மதலையாக பிறந்தா மாயான பேச்சியாக வந்து பிறப்பேன்னு சொல்லுதியா? சிவ சுடலையாகவே வந்து பிறந்தா நான் சுடுகாட்டு பேச்சியா பிறப்பேன்னு சொல்லுதியம்மா. பார்வதி நீ பிள்ளை வரம் கேட்டியே, உனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வேணும்? ஆண்டவன் கேட்க பார்வதா